வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதும் தான். ஸோ எப்போதும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் முதலில் புது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கார். ஸோ 11 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்தும்போது உங்களுக்கு 1, 8, 11 திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஸோ மேஷராசிக்கு வந்து ஏதாவது சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் 11 இருந்தாலும் அது 12ஆம் அதிபதியுடைய அந்த சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லாபங்கள் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து உச்சமாகி மீனத்தில் 12 இருக்கும்போது உங்களுக்கு 2, 7, 12 இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அந்த வெளியில் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளி வட்டாரத்தில் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து மனைவியை விட்டு வெளியூர் போகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் சில பேருக்கு வருவதற்கான அமைப்புகளும் இருக்குங்க. ஸோ நல்லா இருக்கும்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. சில பேர் வந்து சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே கேதுவுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ வேலையிலும் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா புதன் கேதுனும் போது நமக்கு ஒரு புத்தியில் வந்து சின்ன தடுமாற்றங்களையும் என்னடா அது நம்ம அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்தா போதுங்கிற ஒரு எண்ணங்களை நிறைய கொண்டு வரும். வேலையில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேசாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் யோசித்து கடன் வாங்க. புதிய கடன்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கடன் நமக்கு தேவையா, ஸோ அந்த விஷயம் நமக்கு தேவையாங்கிறதை யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து சந்திரனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 4ஆம் அதிபதி வந்து 9, 10, 11 ட்ராவல் ஆகும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுவே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றங்கள், தாயார் சார்ந்த விஷயங்கள், நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்குது. நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் கேதுன்னும் போதே 3, 6, 12 போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகளோட அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் வந்து பட் நல்லா இருக்கும்னா நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து இதை ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஓனர் சொல்லிட்டாரு, பாஸ் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைச்சல்கள் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருந்து கேதுவோடு இருக்கும்போது நிறைய வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைச்சாலும் வேலையில் வந்து நிறைய கொஞ்சம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் இவர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியானு வச்சுக்கோமே. ஸோ அது கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல், ஒரு விரக்தித்தன்மை, நடாது இப்படியே போயிட்டுருக்கின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசித்து கடன் வாங்குங்க. அப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12 சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கும். மனைவிக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் ஆடம்பரமாக ஒரு சில விஷயங்கள், நகை ஏதாச்சும் வாங்கலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இதெல்லாம் மீது சிறப்பு தான். 8ஆம் அதிபதி செவ்வாய் 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக எதிரிகளால் நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். 9ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்திலிருந்து சுக்கிரன் 12 இருக்கும்போது நல்ல தந்தை சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடு பயணங்கள், தூரதேச பிரயாணங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பொருளாதார ரீதியில் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நம்ம நினச்சதோடு நம்ம பிளான் பண்ணதோடு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் சனி வந்து சுயசாரது, அதாவது மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலத்தோட 11 நல்ல லாபங்கள் அள்ளி தந்துடும். பட் பாதகஸ்தானம் போது ஒரு 100 ரூபா வர வேண்டியதில் 70 ரூபா வரும். கொஞ்சம் கம்மியாக வரும் வழியாக, மற்றபடி நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 12 உள்ள ராகு. ஸோ 12 உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து கேதுவுடைய லக்னத்தில் 1, 3,
6-12 யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள், வேலையை இந்த விட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். வேலை சம்மந்தமாக நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன்கிறது கொஞ்சம் வேகமாக ட்ராவல் பண்ணுற கிரகம். அது கேதுடைய சாரத்தில் போய் கேது 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப டெசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத தலைவலிகளை வேலையில் இருப்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மிஞ்சி போனால் இந்த ஒரு வாரம் தான். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதோட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு புதனுடைய சாரத்தில் 12, 3, 6 வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய அலைச்சல்களை கொடுத்துருவாங்கன்றதான் விஷயம். எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா புது பலன்கள் பார்த்தோம். தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 5ஆம் அதிபதியாக இருந்து 5ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் போகும்ன்ற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 3, 6, 12 வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள், அதாவது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, குழந்தைகளுக்கு கடன் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன், ஸோ மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மைனஸஸ்ன்றது பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். இப்போ விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெருத்த யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரவங்களுக்கு அவங்க சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்களை ஒரு பெரும் பணம் வருது, வராத கடன் வருது, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா ராகு 12லிருந்து அது பார்த்திங்கன்னா உங்களோட புதனுடைய சாரத்தில் போகும்போது 3, 6 மற்றும் 12லிருந்து ராகு இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், ஏதாச்சும் வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ இல்லை நீங்களே வேறு வேலைக்கு மாறிடலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு. வேலையில் சின்ன தர்ம சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா அது பிளானட் எதில் போதும் அதுதான். ஸோ ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னும் போது உங்களுக்கு குரு 9, 12ஆம் அதிபதி குரு 2, 7 போது திருமணம் சார்ந்த உறவுகளுக்காக, திருமணம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய பிரயாணப்படுதல் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள், நிறைய விஷயங்களை தேடி அலைஞ்சு பிடிக்கிறது, அந்த மாதிரி அலைச்சல்கள் நிறைய இருக்கும். சில பேர் வெளிநாடு போகின்ற யோகங்களுக்கும் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வேறு ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு விசா கிடைச்சி அவங்க கணவனோட போய் சேர்றது, ஸோ மனைவியோட போய் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு கணவன் மனைவியோட வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ மேஷ லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணுக்கு இப்படி இருக்கும். ஸோ சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் தான் போயிட்டுருக்கார். ஸோ நல்ல லாபங்களை கொடுத்துருவார். கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளும் கொடுக்கும். தொழில் பெரிய வெற்றி, நல்ல லாபங்கள், தொட்டதெல்லாம் ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. சில பேருக்கு நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க புதன் 3, 6ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே கேதுடைய சாரத்தில் இருக்கும் 3, 6 மற்றும் 1, 9 கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களுக்கு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் சின்ன சின்ன தொல்லைகள், கொஞ்சம் நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி பார்த்து இது பண்ணுறது நல்லது. வேலையில் தேவையில்லாத பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புதன் கேதுடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுப்பாங்க. ஸோ அதனால் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வீடு வாங்கலாமா, ஒரு கடன் வாங்கி வீடு வாங்கலாம், லேண்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு எண்ணங்கள், ஒரு அபிலாஷைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 7ஆம் அதிபதியாக 12ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக நிறைய கடன்கள் வாங்குறது, இல்லை ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஒரு கடன் வாங்கி நம்ம கல்யாணத்தை முடிச்சணுங்கிற எண்ணங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா, ஏன்னா
அந்த இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த வேலைகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவிலேருந்து 3, 6, 12 நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். நிறைய அலைச்சல்கள், நிறைய வந்து இங்கேருந்து அங்கே போகலாமா, அங்கேருந்து இங்கே போகலாமா, ஒரு வேவரிங்க, சில நேரம் தேவையில்லாத டென்ஷனை மண்டைக்குள்ளே போட்டு குழப்பறதுக்கான வாய்ப்பு. புதனுக்கு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கணும். சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க நிறைய செலவுகள் நடத்துவதற்கான வாய்ப்பு. மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நிறைய சுப செலவு, வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான அலைச்சல்களும் செலவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 11 இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய வளர்ச்சிகள், ஸோ நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய வளர்ச்சிகள் அடைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது அது கேதுவுடைய சாரத்தில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக அமையும். ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரிஷப ராசிக்கான 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கேதுவுடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வீடு சம்பந்தமான விஷயங்களை, பராமத்து வேலைகள், அதுக்கான விஷயங்கள் பண்ணுவீங்க. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் கொஞ்சம் செலவழி பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னடா குடும்பத்துக்கு அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். பிறகு உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன். 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான வளங்களையும் நல்ல ஒரு வெற்றியிலும் கொடுப்பார். வாரத்தின் உட்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்குன்னா நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது அதுவும் கேதுவுடைய சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும். சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ ஆன்மீக சுற்றுலா போகலாம், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 உச்சமாக இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது, 10 இருக்கிற வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஆயத்த வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏன்னா அடுத்தது வந்து 11 போகும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு. 8ஆம் அதிபதியான குரு வந்து 12 சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, உங்களுக்கு வந்து 8 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கிற 12 இருக்கும்போது கொஞ்சம் பண வரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வரும். ஏன்னா வந்து இப்போ வந்து சுக்கிரன் 12 இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அது வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தந்தையாருக்கு நல்ல வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி சனி வந்து ஆட்சி பலத்தோடு தொழில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள், பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு வந்து 12 இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சுக்கிரன் 11 பெரிய லாபங்கள் அளிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மறைமுக லாபங்கள், வெளிநாட்டினால் வந்து உள்ளவர்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களும் பெருத்த லாபங்களை அளித்தறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 12 உள்ள கிரகங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். லாபங்கள் இருக்குமானா ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள் பார்த்தோம். இப்போ தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கிறதுனால வந்து வீடு, சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரிஷப லக்னமாக இருந்து
சந்திர தசாபுத்தியாந்திரம் நடக்கணும். சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். பெரிய வளர்ச்சிகள் கொடுக்கும். வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய வளர்ச்சிகளை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடக்கணுக்கு எப்படி இருக்கும். செவ்வாய் 10லிருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் எல்லை தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ தொழில் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் நடக்கணுக்கு 11ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சியை பெருசாக கொடுக்கும். ஸோ இப்போ குடும்பத்திற்கு ஒரு நல்ல விஷயங்கள் புது வரவுகள் யாருக்காச்சும் செயற்கை முறையில் வந்து கருத்தரிக்கிறதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் கூட அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 11லிருந்து 12இல் இருக்கிறார். அதுவும் சுக்கிரனுடைய சார்ந்த 11 விபரீத ராஜோங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியாந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியாந்திரம் நடக்கும். இந்த சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. தந்தையாருடைய வளர்ச்சி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பண வரவுகளை கொடுக்குறது, வெளிநாட்டு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு அங்கே சீட் கிடைக்குது, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து புதன் வந்து 2 5ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கிறார். ஸோ 12 கேதுவுடைய சார்ந்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய செலவுகள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியாந்திரம் நடக்கும். 5ல் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், ஒரு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாம்ங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய வரும். சின்ன சின்ன பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரரோட வந்து சின்ன சின்ன மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பூர்வீக சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. மற்றபடி ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 11இல் உச்சமாகும்போது வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெரும் பணத்தோட ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு, பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்குது. அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் கடனில் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்குங்க. வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அம்மாவுக்கு. ஸோ அதை பிரச்சனையை கிளியர் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். வீடு சொத்துக்களில் வந்து ஏதாச்சும் கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சுமூகமாக அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. ஏன்னா 4 அதிபதியான புதன் 11இலிருந்து ரொம்ப சிறப்பாக கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த கேசஸ்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்களும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். இதில் வந்து அது மட்டும் இல்லை 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10லிருந்து இருக்கிறது வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து புதனுடைய சாரத்தில் புதன் வந்து 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். சில பேருக்கு வந்து பழைய வீடு ஏதாச்சும் இருக்கும். ஸோ பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது, பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் உச்சமாக இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி வரும். 5 12 வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழிலில் வந்து அகலாக கால் வைக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். பட் லாபங்கள் இருக்குமான பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் போகிறது வந்து புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வெற்றி குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9இல் இருக்கிறது வந்து அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஒரு வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம்.
அது வந்து மற்றும் வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாவது வெளிநாடு போகலாமாங்கிற எண்ணங்கள் வேறு ஒரு ஊருக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ராகுனும் போது பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். என்ன ஒன்று, அது வந்து 9ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது அது 6ஆம் அதிபதி அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான லோன்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு, ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 11லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்களை அளித்தருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்குது. கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. மற்றபடி 9ஆம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அது வெற்றிக்கான முயற்சிகளாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதுக்கான முயற்சிகள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான குரு, 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பும் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. 10ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும், நல்ல ஒரு லாபங்கள் எள்ளி தருவார். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லதுன்னா இப்போ பார்த்தது பொது பலன்கள், இனிமேல் பார்க்க தசாபுத்தி பலன்களை பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களை வந்து மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது சூரியன் புதனுடைய சாரத்திலிருந்து 3ஆம் அதிபதியாக வரும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது 1, 4, 3 மற்றும் 11 வரும்போதே உங்களுக்கு பழைய வீடுகள் இருந்ததுன்னா பழைய வீடுகளை வந்து விற்றுட்டு புதிய வீடுகள் வாங்குறது, பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டிகள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணி அவங்களை தேற்றி கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஒரு புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சின்னதாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும், செவ்வாய் வந்து 9லிருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து மிதுனத்துக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் வேலை விஷயமாகவும் நிறைய அலைச்சல்கள், கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். வேலையில் இருக்கிற வந்து வேறு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயந்தான். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் பெரிய லாபங்கள் வருவதற்கான வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராகு புதனுடைய சாரத்திலிருந்து புதனும் பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்தந்துடும். ஸோ அதில் எந்த வித மாற்றமில்லை. சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும், குரு வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் உங்களுக்கு வந்து 7 10ஆம் அதிபதி 11ல் பெருத்த லாபங்கள் எள்ளி கொடுத்துருவார். அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும் பெரிய லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ஏன்னா சுக்கரன் வந்து அது உங்களுக்கு பேக்கில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதுக்கான பேஸை எல்லாமே ரெடி பண்ணிடுவீங்க. அது ஒரு சிறப்பான ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது எந்தவித மாற்றமும் இல்லை. யாரெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் இருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது வந்து அது 10ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கும் சின்னது ஒரு மனக்கலக்கங்கள் வரும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பணம் கிடைக்குமான பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கணுன்றவங்களுக்குலாம் வந்து அங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே ப்ளஸ் தான். பட் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அடுத்த கட்டத்திற்கு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக போவீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் அந்த முயற்சிகளான வெற்றிகள்லாம் இன்னும் வருங்காலங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் முயற்சியை கைவிடாதீங்க. அந்த பேஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், புதன் 11லிருந்து கேதுடைய சாரத்திலும் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களோ பழைய சொத்துக்கள் கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வெளியில் வந்து அவுட் ஆஃப் கோர்ட்டோ இல்லை உட்காந்து சமாதானமாக பேசி அது வந்து லாபகரமாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து கேது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து புதன் வியாழன். ஸோ இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அங்கே அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய சிரத்தை எடுத்து போராடுகிற ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் இருக்குமானா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ராகு வந்து 10லிருந்து புதனுடைய சாரத்திலும் ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு குரு வந்து 11லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம்லாம் அனுகூலமாக கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்? சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9லிருந்து 9, 10, 9 வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து 11லிருந்து நல்ல லாபங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்களை கொடுத்துரும். கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியான விஷயங்கள், நல்ல சந்தோஷமான விஷயங்கள் கொடுத்துரும். சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது பெரிய வளர்ச்சியில், தொழில் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய வெற்றிகளையும் பெரிய லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கணும்? உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வாரத்தின் கடைசியாக அந்த ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், சின்ன சலசலப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கிறது வந்து நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ 3, 9 பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து 9ங்கிறது நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து என்னமான வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு வந்து அந்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று படிக்கணும், இல்லை வெளிநாடு போய்ட்டு ஒரு கோர்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது 3, 12 மற்றும் 10 தொழில் ரீதியான விஷயம் நிறைய ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களை கையெழுத்து போடும்போது 1க்கு 2 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது நல்லது. சில பேர் வந்து தொழிலுக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறபோது உச்சமாக இருக்கிறார். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் உச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தந்தை சார்ந்த சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய சொத்துக்கள், தாயார் மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், பெரிய லாபங்கள். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து லிட்டிகேஷன் ஒரு கேஸஸோ ஏதாவது நடக்குதுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும்போது கொஞ்சம் வந்து நம்ம சின்ன குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க. ஏதாவது கோயில் சுற்றுப்பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் கொடுத்துரும். வேலையில் வந்து நல்ல கம்ஃபர்ட்டை கொடுத்துரும். ஸோ நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களது 7ஆம் அதிபதி 8ல். ஸோ 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடு வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 8ல் சனி. ஸோ 8ல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு வந்து அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும் அப்படிங்கும்போது 8 வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு சின்ன மனசலனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மற்றபடி பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
ஏன்னா வந்து இது வந்து என்ன மாதிரி விஷயம்னும் போது இந்த குரு சம்பந்தமான இருக்கிறவர்களுக்கு வந்து பெருத்த லாபங்களையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் மன சஞ்சலங்கள் வந்து சனி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன சலசலப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் ஒரு பெரிய பொருளாதார ரீதியில் வந்து ஏற்றம் இருக்குமான பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்புங்க தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் அதீதமான ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நல்ல வளர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 11/9 அப்பா சார்ந்த விஷயங்கள், உறவுகள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு தந்தை தாய் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான நல்லா இருக்குங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கடகடக்கணும் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதனால் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாட்டில் வந்து பெரிய வருமானங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு பழைய பெண்டிங்கு, அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதோ பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகளுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சந்திரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் வாரத்தின் இறுதி பகுதியை மட்டும் சின்னதாக ஒரு சலசலப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வந்து 8ல் உள்ள செவ்வாய் கொஞ்சம் மனசலங்களையும் சஞ்சலங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அவர் வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது இதனால் வந்து அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மனசலனங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் 8ல் இருக்கும்போது அந்த டென்ஷனை கண்டிப்பாக கொடுத்துரும். வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ தேவையில்லாத ரொம்ப வழக்குகளோ எதுவுமே வருவதற்கான வாய்ப்புகளோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடகலகனமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நாளுக்கு எப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம்லாம் நல்லா இருக்கட்டும். பட் அலைச்சல்களை வந்து தாங்க முடியாதுங்க. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். கடகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுக்கிரன் வந்து 8ல் இருக்கிறார். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் போய் பேசுறது பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வருகிறார். மற்றும் அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த 9 அது வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது தேவையில்லாத வாதங்களையும் தர்க்கங்களையும் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து கடகலகனமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா 8ல் உள்ள சனி வந்து 9ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சின்ன மன சலசலப்புகளையும் கொஞ்சம் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். என்னடா அது இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லைங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடகலகனமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3/12ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் பிரயாணங்களும் நம்ம தவிர்க்க முடியாதுங்க. மற்றபடி வந்து கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் விற்பனை, தாயாருடைய விஷயங்கள் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் சொத்து லிட்டிகேஷன் தான் அதை விற்று அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கடகலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து இப்போ 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், சொத்து சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கலாமா அப்படின்றவங்க வந்து ஒரு லோன் போட்டு வண்டி வாங்குறது, லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தோணும். கண்டிப்பாக அதை செயல்படுத்தவும் ஆரம்பிங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும்போது உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன்,
பொருளாதார ரீதியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமான, குடும்பம் சம்மந்தமான விஷயம், நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியான புதன், 2-11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது 2-11ஆம் அதிபதி 9 ரொம்ப வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் புதன் கேதுன்னும் போதே என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து அப்பாவுடைய விஷயங்களை வந்து பேசும்போது பழகும்போது சும்மா அப்பா வந்து சிடுன்னு விழுறது, சில நேரம் வந்து ஏதாச்சும் அப்பாவோட லிட்டிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும்னா அதெல்லாம் கிளியராக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னத்தில் வந்து 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3-10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் ஏதாச்சும் வந்து கோர்ட் லிட்டிகேஷன், ஒரு வீடு சொத்துக்கள் விற்பனை, அப்ளிகேஷன்ஸ் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து ஏதாச்சும் அதிகமாக டெம்ப்ட் பண்ணி நம்மளை வம்பில் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுக்கும். தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 4-9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அது வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகுது. அதனால் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் கூடவே. ஏன்னா ராகு வந்து 8ல் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஆனால் வளர்ச்சி இருக்குமானா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பட் டே டு டே லைஃப்பில் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5-8ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே கொடுக்கும் அப்படிங்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பட் ஆனால் பெருசாக பாதிக்காது. ஏன்னா குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் கொடுப்பாங்க. சுக்கிரன் வந்து இப்போ வந்து மீனத்தில் வந்து 8ல் தான் போகிறார். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அன்றாட வாழ்க்கையிலும் கொஞ்சம் என்னடா அது எல்லாம் எப்படி சொல்லிங்கன்னா இப்போ வந்து கிரகங்கள் வந்து 8ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து 8ல் வந்து ராகு இருக்கிறது, சனியுடைய சாரத்தில் வந்து ராகு இருக்கணும். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது மாறிடும். அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 9ல் இருந்தால் கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கவங்க அப்பா சார்ந்த ஊரெல்லாம் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 9. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும், நல்லா வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் விடும். பட் இருந்தாலும் செவ்வாய் ராகுடைய சாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கும் காலகட்டங்கள். 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு நண்பர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து அவங்களால ஒரு சின்ன ஒரு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து 8ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத ஆசைகளை கிளப்பி விட்டு நம்மளை ஒம்பள மாட்ட விடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்குறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணுமோ, சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமோ, சிம்ம லக்னத்தில் சூரிய தசாபதி இருந்தாலும் சூரியன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலாளி மற்றும் உங்களுடைய பாசஸ்லாம் வராங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வம்பு வழக்குகள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணுக்கு எப்படி இருக்கணும், சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணுக்கு வந்து நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அடுத்த லெவலில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னம் மற்றபடி வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணுக்கு எப்படி இருக்கும்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 7லேருந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தில் போகும்போது அம்மா அப்பாவுக்கு நடுவில் வந்து சின்ன டே டு டே லைஃப்பில் நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதை வந்து கொஞ்சம் பார்த்து கண்டுகண்டமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் அடிக்கடி வந்து போகிறதை வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி வந்து சிம்ம லக்னம்
ராகு தசாபுத்தி அந்த நடக்கும். ராகு வந்து 8ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நண்பர்களை கொஞ்சம் கைவிட்டு ஒரு நல்லது, இல்லைன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும். எப்படி இருக்கும்? குரு வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 9ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்கள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளையும் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க இருக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிம்ம லக்னம் சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 7ல் வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தார். கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்களோ ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்கள் வந்து தவிர்க்க முடியாது. ஒப்பந்தங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ வந்து சில நேரங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ்லாம் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். எல்லாமே கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது ஒரு வாரம். காரணமே எல்லாம் வேகமாக போகிற கிரகங்கள் தான். பட் இது 8ல் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும். அதனால் ரொம்ப கொஞ்சம் காமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்க எப்படி இருக்கணும்? புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். ஸோ அது வந்து கேதுவுடைய சாதத்தில் வந்து பொருளாதாரத்தின் நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எஜுகேஷனில் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னம் கேது தசாபுத்தி அந்த வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் அடுத்த முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசும். தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிஷன் போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ல் உள்ள சுக்கிரன் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பாடப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள். அப்பா சம்மந்தமான உறவுகளாக இருந்தாலும் சரி, புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 3 முறை வந்து யோசிக்கணும். இளைய சகோதரர் வந்து சண்டைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமானும். ஸோ இதை தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கன்னிராசி வந்து எப்படி இருக்கும் போது உங்களுக்கு ராசி அது 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து கேது வந்து சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத கெட்டவன் வந்து நம்ம கூட வந்து டென்ஷன் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம தேடி வருவாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் மிக மிக கவனம் தேவை. யாராச்சும் வந்து பேராசையை கட்டி நம்ம ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அப்பா மற்றும் குடும்பத்தால் வந்து நல்ல பெரும் பொருள் வரவு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறமாக வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது அவன் தாயார் சம்மந்தமான விஷயம், கணவன் மனைவி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் இருந்தாலும் போன வாரத்தில் இருந்ததை விட கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதை ஃபீல் பண்ண முடியும். வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பார். ஸோ வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது அந்த சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் அப்பப்போ கணவன் மனைவிக்கு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் மற்றவர்கள் குடும்பத்தை பற்றி ஒருத்தவங்க இழிவாக பேசுறதோ பொருளாதார ரீதியில் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் கடினமான தன்மை இருக்கும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொடுக்கல் வாங்கல் கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். 9ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்ததுங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து கொஞ்சம் வேலை விஷயங்களை பார்த்துக்கணும். அதுபடி 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்குறதுனால அது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வளர்ச்சியும் பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத மனசலங்களையும் தொழில் வந்து கொஞ்சம் கவனம் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சம்மந்தமான விஷயம் கடன்கள் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது
இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து அடுத்தடுத்த வட்டத்தில் வந்து நல்ல ரேஞ்சில் போகும்போது நல்ல லாபங்கள், பெரிய லாபங்களை கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயம், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களும் சரி, நண்பர் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றமும் நல்ல ஒரு லாபங்களும் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இது வந்து நம்ம சொன்னது பொது பலன்கள் தான். இனிமேல் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த 12ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7 போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து 7 உள்ள சூரியன் வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நஷ்டங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துவதற்கான பின்னாடி நிறைய பேர் வந்து உங்களை வந்து சதி செய்வார்கள் தான் சொல்லணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. மற்றபடி கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அதனால பெருத்த லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 6 இருக்கும், வேலையில் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு சலசலக்கும் டென்ஷனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லதுங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8இல் உள்ள புதன் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யார்கிட்ட பேசுகிறதும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாத ஒரு எமோஷ்னலாக வந்து நான் தான் புச்சாலின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போய் அதனால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் எப்படி இருக்கும்? ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயம் சரி, தாயார் சம்மந்தமான விஷயம், சின்ன கருத்து முதல்ல டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் டென்ஷன் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும்? ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி இருக்கிறார். ஸோ 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? 6 7 சம்மந்தப்பட்டாலே கணவன் மனைவி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். கடன் சம்மந்தமான விஷயம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம் புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ புதன் வந்து 8இலிருந்து கேதுவுடைய சாதனம் தேவையில்லாத வம்பு வழக்கான ஆளுங்க நம்மளை தேடி வருவாங்க. அவங்கள வந்து சமாளி ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஏதாச்சும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து நடந்துக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து ரொம்ப எப்படி இருக்கணும்? நல்ல சிறப்பான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 உச்சமாக இருக்கிறதும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த பொருள் வரவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது இப்போதைக்கு வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது சின்ன தலைவலிகள் வந்து அதனால் லாபங்கள் வரும். ஸோ டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் போது உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 8ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய நான் ஜெபம் மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக போய் அதை இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து பக்தியே வந்து ஓவராக பண்ணி டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தோணும். ஸோ ஆனால் அந்த மாதிரி விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயங்கள் வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கிறனால அதெல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியாக இருக்க பாருங்கள். என்ன தோணுதோ கரெக்டாக பண்ணிவிட்டு போங்க. ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதி ரெண்டாம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ குழந்தைகள் இது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சின்ன தடைகள் இருந்தாலும் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க.
நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்களது வேலைகளையும் உங்களது முயற்சியும் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஒரு லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய வளர்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தாங்க. ஸோ அது வந்து என்றைக்குமே வந்து நான் 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி சனி. ஸோ அது வந்து 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்பொழுது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்லா அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு விசேஷங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலை செய்பவர்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் வருவதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லை டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து குழந்தைகளால் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதுக்காக எல்லாமே சிறப்பாகிடும். சின்ன வாக்குவாதம் வரும் பசங்களால். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாகிடும். உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 5இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும், தேவையில்லாத ஒரு குழந்தைகளாக வந்து ஒரு மன உளைச்சலும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த அதிபதிகள் அங்கே இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடுவாங்கன்றதுனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை, இதில் வந்து மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம்னா 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாதமாக டே டு டே லைஃப்பில் வந்து வேலையில் டென்ஷன் இருக்கும். அதனால் வந்து அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே போய்ட்டுங்க. சிறப்பான வளர்ச்சியிலே கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து 7 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நிறைய அலைச்சிகள் இருக்கும். ஸோ 9, 7 புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான, புதிய வியாபாரங்கள் கிடைப்பதற்காக நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கணவன் மனைவி நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் கணவன் மனைவியும் ஒன்றாவும் போவாங்க. சில பேர் வந்து தனியாக வந்து ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல சிறப்பான வளர்ச்சியிலும் தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துட்றார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 11ஆம் அதிபதி சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 6இல் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்குது. அப்புறம் என்னங்க, இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தான் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6இல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. அதுவும் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அது கட்டத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். ஸோ வேலையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தான். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், தொழிலாளர்கள் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக அம்மாக்கும் ஒய்ஃப்க்கு நடுவில் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்? ஸோ சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி சனி வந்து 5இலே ஆட்சி பலமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. குழந்தைகளுக்காக நிறைய வளர்ச்சிக்காகவும், குழந்தைகளோட அடுத்த கட்ட முயற்சிக்காகவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வளர்ச்சிகள் எல்லாமே சிறப்பு, எல்லாமே ஒரு பெரிய ஒரு வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் போய் பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்ன விஷயங்கள் அம்மா கோவப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பட் ஆனால் லாபங்கள் இருக்கணும், நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும்? புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் வந்து 7ல் உள்ளவங்க 7, 9, 12 9 கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் அவங்க வந்து கணவன் மனைவியை விட்டு கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து கணவன் மனைவியோடய சேர்ந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். கொஞ்சம் பிரயாணங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து கேது தசாபதி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நைட்டில் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ குழப்பங்கள் இருக்கும். ஸோ விநாயகரை கணபதியை வேண்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது தேவையில்லாத குழந்தைகளை பற்றின கவலைகள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், தேவையில்லாத மூடத்தன்மமான ஒரு நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்களும் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணிக்க ரொம்ப அலையாதிக்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை மனதுக்குள்ளே கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கார். ஸோ வந்து 4, 6 போதே வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்களுக்காக ஏதாச்சும் லோன் வாங்குறதான லோன் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ராகுடைய சாரத்தில் போகுது அப்படிங்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம். கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க. அம்மா வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் மட்டுமல்ல, குடும்பத்திற்காக சில பேர் வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான விஷயம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா எல்லாமே இந்த ஒரு நாளில் சம்மந்தப்படும் போது சொத்துக்களோ வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களோ அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி 4ல் சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும். பெரிய ஒரு சொத்துக்கள் வாங்குறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள், பழைய வண்டியை விற்று புது வண்டியை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது வந்து 5ல் வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது மனைவியோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து மனைவிக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். குழந்தைகள் வெற்றி அடைவதை பார்த்து ரொம்ப குதூகலமும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான கணவன் மனைவி உறவும் சரி, வியாபாரத்தையும் சரி, பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். கணவன் மனைவி உறவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து புதன் சம்மந்தப்பட்டவங்க, கேது சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் வந்து ஒரு சின்ன டென்ஷனை கொடுக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6 வந்து அந்த புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கிறதாலும் இருந்தாலும் அது வந்து கேது வந்து 11 இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குது. அதனால் ஒரு பெரிய லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகளையும் நல்ல வளங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்குறது ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், தொழிலில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5க்கு 10ங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் கொடுக்கும். ஸோ தொழிலில் வந்து ரொம்ப கவனம், பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத தர்க்கங்களை பசங்கிட்ட பண்ணுறதும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற கிரகங்கள், அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 11ஆம் அதிபதியான புதன். 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆறில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல லாபங்களையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து புதனுடைய சாரத்தில், புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகிறதும் அது வந்து பெரிய லாபங்களையும் வெற்றிகளையும், நண்பர்களால் நல்ல உதவி, பழைய லிட்டிகேஷன் கேசஸ்லாம் வந்து சால்வ் ஆகி நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம், வழக்குகள் தீர்வாகி நல்ல பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன், 12 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றியையும் தருவதற்கான புதிய ஒரு சொத்துக்கள் வாங்குறது, நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா புது பலன்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்றது, உமாநாடிகளும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல வளர்ச்சிகள் இருக்குமானா குழந்தைகளோட வளர்ச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை குழந்தைகிட்ட பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரியன் புதனுடைய சாரத்தில் போகும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது, அது புதனுங்கிற ஒரு விஷயம் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பேராசையை தூண்டி அது நம்ம உங்களை மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பேசுறது நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இந்த வாரத்துக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ மற்றும் 1ஆம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாவது கடனில் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். வாங்கிடுவீங்களாம் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லோன்ஸ் படி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுக்கான சிறப்பாக இருக்குது. தாயார்கிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து அது புதனுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தையோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வழக்குகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுபடி ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வழித்தடங்களில் ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா 1 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் மட்டும் வந்து நிறைய வேலை பளுக்கள் இருக்கிறதை கண்டிப்பாக உணர முடியும். அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதீதமான வேலையை பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா விருச்சிக லக்னமாக இருந்து ஏன்னா அந்த வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து அதீதமான ஒரு வேலை பளுக்களை கொடுத்தா அது நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடுவீங்க இல்லையா. ஸோ இன்னொருத்தர் காசில் நம்ம தொழில் கற்றுக்கிறோங்கிறது தான் உண்மையான விஷயம். விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல வளர்ச்சி. குடும்பத்திற்காக ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா பெரும் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். சில பேருக்கு வந்து ஒரு பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 5ல் வந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது 5ல் இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இந்த பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக இருந்து அது 5ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது ராகுடைய சாரத்தில் போகிறது வந்து சொத்துக்கள், பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாங்கணும், பழைய வாகனங்களை விற்று புது வண்டி வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ஸோ நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வரார். ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் வந்து அது கேது 11ல் உள்ள ஒரு கேதுடைய சாரத்தில் போகிறது வந்து ஒரு விபரீத ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு வளங்களையும் கொடுத்துரும். வேலையில் வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றிகள், எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன்ஸையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், கோர்ட்டு வழக்குகள் ஏதாச்சும் இருந்தாலும், வெளிநாட்டில் ஏதாச்சும் வழக்குகளை மாட்டியிருந்தாலும் அது தீர்வு கிடைச்சி அதனால் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக, நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவுல வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமாக, சந்தோஷமாக, குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சிறப்பான விஷயங்கள் இருக்குன்னா
பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கணும்போது உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிற, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயம், வேலை பலுக்கள் அதிகமாகிறதும் பெரிய வளர்ச்சிகளும் பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் வழி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பெரிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும். சின்ன கலகங்கள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம தேவையில்லாமல் நம்ம மொபைலை வாங்கி பார்க்குறது, நம்ம கேமரா செட் பண்ணுறது, கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 4ஆம் அதிபதி குரு. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் சின்ன ட்ராபேக் என்னென்னா, குழந்தைகள் விஷயங்கள் கூட சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். பட் எல்லாமே கடந்து போய்டும் தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குழந்தைகளோட விஷயங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான விஷயங்கள் வந்து அவங்க அலைஞ்சி திரிஞ்சு எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நினச்சி பார்க்குறதால ஒரு திடீர் ப்ரொமோஷன்ஸோ திடீர் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப சிறப்பானது. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 5ல் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு உட்பூசல்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறைய போடுவாங்க. தேவையில்லாத ஒரு கண்டிஷனை போட்டு அதுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தாய சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஆகாது. ஒப்பந்தங்கள் மூலியமாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருந்து, அது வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான். ஸோ 9 4 தந்தை சார்ந்த உறவுகளுக்குள்ள வந்து கொஞ்சம் சின்ன ட்ரீட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது வந்து ஒரு அப்பாவை கொண்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து சில விஷயங்களுக்காக வந்து சின்ன பெனால்ட்டியோ ஏதோ கட்டுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். நிறைய மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து புதன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 9 5 போதே நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி 10ஆம் அதிபதி புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் 2ஆம் நம்பர் வியாபாரம் பண்ணலாம், பெருசாக வந்துடலாம், அது பண்ணால் ஷார்ட் ரூட்டில் பண்ணால் கோடியாக சம்பாதிச்சிடணும், யாரும் ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் தாங்க. அது வந்து பெரிய லாபங்களை அள்ளி தரும். தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ ஜென்ரலாக வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னம், அது வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும்போது எப்படி இருக்கும். தனுசு லக்னம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து, அது வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கும். பட் இருந்தாலும் அது புதனுங்கும்போது 7ஆம் அதிபதியோடு இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் சில நேரங்கள் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஏன்னா வந்து கேதுவுடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்கள் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன ட்ரீட்மெண்ட் தான், பெரிய ப்ராப்ளம் ஆகாது. அதே மாதிரி தந்தை சார்ந்த வழக்குகள், வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் இந்த ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து 12 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். ராகு வந்து 4ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும்னா கண்டிப்பாக சிறப்பான வளர்ச்சியை கொடுத்ததுங்க. அது வந்து ராகு வந்து புதனிலிருந்து அது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயம், குழந்தைகளோட வளர்ச்சியும் குழந்தைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும் நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எல்லாமே சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது, அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. நல்ல லாபங்கள் எடுத்துடும், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது, ரொட்டேஷன் ஆகுது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பெரிய வளர்ச்சி, பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இதில் வந்து என்ன பியூட்டினா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குது. அதனால் வந்து ஒரு பெரும் பணம் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும், சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பட் சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருது, ஒரு சொத்துக்கள் விற்பனை மூலமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே பெரிய வெற்றி தான். தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ, தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் சின்ன ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக ஏற்படலாம். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 7 10ஆம் அதிபதி வந்து 5லிருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ல் இருக்கிறதும் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்ட சிக்கல்களில் வந்து நம்ம தொழிலில் மாற்ற மாதிரியான விஷயங்கள், பெனால்ட்டி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத ஒரு ஒப்பந்தங்கள் மூலியமாக கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இல்லை யாருக்காச்சும் சொத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது இது ஷூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது தனுசு லக்னமாக இருந்து ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா இது சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து ஒப்பந்தங்களோ ஒரு ஷூரிட்டியை போடும்போது 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள், பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அப்புறம் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சுக்கிரன் உச்சமாக 4ல் இருக்கிறதும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி இருக்கும்போது சொத்துக்கள் மார்க்கேஜ் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் ஒரு கடன் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனங்கள் யோகங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயங்கள் ஏற்படணும், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். காலையிலையோ நைட்டோ எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவும் அது உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும்போது உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கார். ஸோ எல்லாமே நல்லது தான். பட் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறோம், அவ்வளோதான். ஏன்னா 2 சனின்னும் போது இந்த தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். உங்களோட பேச்சை வச்சு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும், மறைமுகமாக பின்னாடி பேசுகிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அது வந்து சிறப்பு தான். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தை குரு போகும்போது 3ஆம் அதிபதி இங்கே வந்து சுக்கிரன் குருடைய சாரம் ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதனால் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு லிட்டிகேஷன் சொத்து ஏதாச்சும் பணம் வரணும் அப்படின்னா இப்போ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு நல்ல விஷயம். 4ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான வந்து சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் உச்சம். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களை போய் சைன் ஆகிறது, ஒரு பொருள் வாங்குறது, ஒரு பொருள் விற்று இன்னொரு பொருள் வாங்குறது, ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்கள் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பான பலன்கள். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாவது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஸோ சிறப்பான விஷயங்கள் தான். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 4ல் ஒரு கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சின்னதாக ஒரு நெருக்கடிகள் கொடுப்பாங்க. ஏன்னா அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது அது ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறவங்க அந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் வந்து அப்படி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற சின்ன விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள். முதல் வந்து ஒரு வாரத்தின் முற்பகுதியில் சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது
தேவையில்லாத சஞ்சலங்கள், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகள் சில பேருக்கு வரும். ஸோ மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது எல்லாமே கிளியர் ஆகிடும். தேவையில்லாத பேச்சுகளை பேசும்போது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் 4லிருந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது என்னென்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். ஸோ அது ரொம்ப சிறப்பு. மற்றபடி பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலதிகாரியோடைய ஒரு ப்ரெஷரை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒன்றும் கண்டுக்காமல் ஆண்ட மேலே பார்த்துவிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வாக்குவாதங்கள் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குன்றதுனால வாக்குவாதங்கள் பண்ணாமல் இறைவா உங்கள் காலடியில் வச்சுட்டு நீங்கள் நடக்க சந்தோஷமாக இருங்க. ஏன்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துங்கிறது தான் உண்மையான விஷயம். 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வியாபாரத்தில் பெரிய பேராசைப்படாமல் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா அது 5க்கு 8 வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மாட்ட விடும். அதனால் லோன்ஸ் கின்ஸ்லாம் அதிகமாகும். முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எவ்வளோ வெறுங்கையில் முளை முடிக்க முடியுமோ போட்டு சம்பாதிக்க பாருங்கள். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி செவ்வாய். 11ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் எல்லை தரும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் தான். தாயாரோட விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. மற்றபடி 12ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கும்போது வீடு பராமத்து சம்பந்தமான வேலைகள், பராமத்து சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வண்டி வாகனம் மெயின்டெனன்ஸும் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே ஒரு ஜென்ரல் பொது பலன்கள் தான். ஸோ இப்போ சொல்ல போகுதுன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும். ஸோ சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அதுவும் வேலையில் இருக்கணும், மேலதிகாரிகளோட தொல்லை இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது 4-11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 3ல் உள்ள ராகு புதனுடைய சாரத்திலும் 3, 6, 11ல் இருக்கும்போது அது புதன் சாரத்தில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் அவமானம், இனிமேல் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். இருந்தாலும் அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது மேல் அதிகாரிகளுடைய விஷயங்கள், ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது புதனுங்கிறது பிச்சுன்னா ஒரு வாரத்தில் மாறிடும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றங்கள் தான். உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். ஸோ குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் சந்திரோடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் மன வளர்ச்சி அப்பப்போ போகும். மற்றபடி ஒன்றும் பெரியதில்லை. கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங், பக்தி மார்க்கத்தில் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர லக்னம் இதில் பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மன உளைச்சலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் ஏற்படும். ஸோ புதன் தசாபுத்தி அந்த மெடிடேஷன், சாண்டிங் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது சனி பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் அது 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், இரட்டிப்பு லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள், ரியல் எஸ்டேட், லேண்டு விற்று ஒரு பெரும் பணம் வர்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பெரிய வருமானங்கள், பெரிய லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையிலும் பெருத்த வருமானங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்க ஒப்பந்ததாரர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுதான் தசாபுத்தி பலன்கள். ஸோ சிறப்பான விஷயங்கள் எல்லாமே என்னென்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசி எப்படி இருக்கணும் போது உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறார்.
ஸோ அவர் வந்து ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் அலுப்புகள் இதெல்லாமே இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து சனி ராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான குரு 2-11ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை, குருவும் சுக்கிரனும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான வளர்ச்சியும் பெரும் பணத்தையும் அள்ளி கொடுத்துருங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது. ஸோ ராசியிலே இருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தினாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வந்து நல்ல வெற்றியை தருவதற்கான புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வளர்ச்சிகளும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது தந்தை தாயார் மூலியமாக ஒரு பெரும் பணம், வண்டி வாகனங்களால் ஒரு நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சில பேர் ஒரு நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குறதுனால ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து 5க்கு 11 வந்து இந்த புதன் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். அவர்கள் புதிய வாகனங்கள், வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் எல்லாம் அவங்க வாங்குறதுக்கெல்லாம் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சின்ன அலைச்சல் வாரத்தின் முற்பகுதியில் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பெரிய வெற்றிக்கான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். சின்ன கலகங்கள் அங்கங்கே பின்னாடி பேசுகிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கண்டுக்காம ஓட்டுறது ரொம்ப நல்லது. 8ல் உள்ள கேதுவில் புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அது வந்து என்னென்னா புதன் வந்து இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த கிசுகிசுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், புரளி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயம், நல்ல லாபங்களையும் மல்லி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 9ல் வந்து கேது இருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே கொஞ்சம் சின்னதாக குழப்பமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்னதாக வைத்தியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்பா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அது அந்த மாதிரி விஷயங்கள் 8ல் வந்து ஒரு கிரகம் கேது இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயம் செலவுகள் வைக்கும். ஸோ அது மட்டும் பார்க்கணும். உடல்நிலை அது வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல ஒரு லட்சியம், நல்ல விஷயம் கொடுவா. தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொழில் உங்களை தேடி வரும். அதனால் நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் லாபம் 11ஆம் அதிபதி லாபாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருந்து நல்ல வளர்ச்சி, நல்ல பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள், நண்பர்களால் நல்ல லாபங்கள், மூத்த சகோதரர் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும்? கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கிறது பெரிய வளர்ச்சியும் பெரிய லாபங்களையும் அள்ளித்தரும். ஸோ சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக, நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, டேப் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள், வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் தான். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் புதிய ஒப்பந்தங்கள், தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது ஸோ ராகுவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்போது
உங்களுக்கு வந்து ராகு 2லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் சின்ன சின்ன கலகங்கள் தேவையில்லாத ஒரு மற்றவங்கள்ட்ட வந்து புரளி பேசுகிறது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ மற்றவர்களையும் நம்பாதீங்க, பின்னாடி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வாழ்க்கை நடத்த பார்க்கணும். சில பேருக்கு சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். எப்படி இருக்கணும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கிறார். ஸோ இது வந்து 2, 3 ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குன்னா பெரும் பணம் வருவதற்கான புதிய ஒப்பந்தங்கள் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. குரு வந்து பெருத்த லாபங்கள் எழுதிடுவார். நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும், சனி உங்களது ராசியிலேருந்து ராகுடைய சாத பெரும் பணம் பெரிய வளர்ச்சி நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்குதுங்க. ஸோ இந்த தசாபுத்தியில் ஒரு பெரிய பணம் இந்த டைமில் கொஞ்சம் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும், புதன் வந்து 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறது அவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ கேது வந்து 8ல் இருந்த சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது லோன்கள் ஏதாச்சும் வந்து போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ லோன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா வந்து அது சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். கடன்கள் அதிகமாக வாங்காமல் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அதீதமான கடன்கள் வாங்கும்போது அந்த கேது வந்து உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வேலையில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து 2ல் உச்சமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். 4, 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாங்கினவங்க சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களது ராசியாதி குரு சுக்கிரனுடைய சாரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா 1, 2 பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை தேவையான விஷயங்கள் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியில் ரொம்ப சிறப்பான விஷயம்னா கண்டிப்பாக சிறப்பான விஷயந்தான். பட் டென்ஷன் இருக்குமா அப்படின்னா சுக்கிரன் உங்களை வந்து ராசியிலே இருக்கும்போது அது 3, 8ஆம் அதிபதி ஒரு பெருத்த ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் உச்சமாகி சுக்கிரன் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பணம் பரிமாற்றங்களால் சின்ன சின்ன டென்ஷன்கள் கலகங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்து நடந்துக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12லும் நிறைய ட்ராவல் இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். மற்றபடி வெளிநாடு செல்வர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக. தொழிலில் வந்து ஒரு பெரிய பணம் தேவைப்படுது, நான் கடன் வாங்கி போடுறேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும், இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிவிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியில் வந்து ஏதாச்சும் குடும்பத்திற்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். சொத்துக்கள் வந்து கடனில் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவியோட வந்து கொஞ்சம் இந்த சிடுன்னு இருக்கிறதும் தவிர்க்க முடியாதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நீங்கள் நினைச்சதெல்லாம் கைகூடி வருவதற்கான ஒரு சிறப்பான விஷயங்களும் குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி அந்த சூரியன் வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து நிறைய வேலை பளுக்களை அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோ என்னடா இப்படி படுத்துறாங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியில் வந்து வளர்ச்சி இருக்குமானா பொருளாதாரத்தை விட மன ரீதியான விஷயங்கள், மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான புதன். 7ஆம் அதிபதி புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது பொருளாதார ரீதியில் வந்து குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அமைதியை தேடி கொஞ்சம் போவீங்க. என்ன ஒரு மாதிரி அமைதியாக இருக்கணும் போல் தோணுது, என்ன போய் தனியாக உட்கார்றாங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மெடிடேஷன் சாண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள், நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள், பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப ரீதியான விஷயங்களே மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து செவ்வாயோட விஷயங்கள் வந்து 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாட்டில் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியான விஷயம், பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அதனால் ஒரு டென்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். ஏன்னா 3 8ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது குடும்பத்திற்கு ஒரு பெரும் பணம் தேவை, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. 11ஆம் அதிபதி சனி வந்து 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சூரியனுக்கு வந்து ஒரு கேதுடைய பார்வை இருக்கும்போது சின்ன மன உளைச்சல், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை கண்டிப்பாக ஏற்படும். பட் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக தேவைப்படும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்தரம் நடக்கணும். எப்படி இருக்கும்? சந்திரன் 5ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். ஸோ நல்ல வளர்ச்சிகளும் சிறப்பான விஷயங்களும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றமில்லை. வாரத்தின் கடைசி பகுதியில் மட்டும் குழந்தைகளோட சேட்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நல்ல லாபங்கள் வரும், கண்டிப்பாக நல்ல லாபங்கள் வரும். ஸோ அதெல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்க. லக்னத்தை ராசியிலே ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ராகு வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது 2 4 7 9 சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான ஒரு பெரிய கடன் வாங்கலாம், ஒரு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். கொஞ்சம் மன உளைச்சல் குடும்பத்தில் வந்து சின்னதாக மன அமைதி இல்லை, நான் மெடிடேஷன் பண்ணுறேன், சாண்டிங் பண்ணுறேன், ஸோ கொஞ்சம் பக்தி மார்க்கத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்த கேது தசாபதி அந்தரம் நடக்கணும். கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த கணவன் மனைவிக்கினோட வந்து வெடுக்கெடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் வந்து மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ லாபங்கள் இருக்கான லாபங்கள்லாம் இருக்குது. பட் வந்து அந்த நடைமுறை சிக்கல்களில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன மன உளைச்சல்கள், மனசில் வந்து ஒரு சின்ன காயங்களை ஏற்படுத்தும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்திகள். ஸோ இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து ராகுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது கொண்டு வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். வேறு ஒன்று தசாபுத்திங்கிறது வந்து நம்ம கணக்கில் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணும்போது எல்லாமே பார்த்து தான் பண்ணணும். இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 2 9ஆம் அதிபதியாக இருந்து 12 இருக்கும்போது குடும்பத்துக்காக ஒரு செலவு பண்ணுறது, அப்பாக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து விட்டுரும். அதே நேரத்தில் மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. பெரிய பணத்தை போட்டு மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, உங்களுக்கு வந்து சனி வந்து 12ல் இருக்காருங்க. அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் வந்து நிறைய, அதாவது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும், அது நல்ல லாபங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் சின்ன மன உளைச்சல்களையும் மனக்காயங்களையும் கணவன் மனைவியினுடைய ஏற்படுத்தும். தாயாருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் ஆல் இந்த கேம் இல்லை, ஒரு பண்ண முடியாது. ஸோ கேதுவும் பார்த்திங்கன்னா வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறதை தவிர்க்க முடியாது. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது வம்பு வழக்குகள் நம்மளுக்கு தேடி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான, பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ராசியில் இருக்கும்போது அது தேவையில்லாத நைட்டு படுத்தா தூக்கம் வராது, ஐயோ நடாது படுத்தி எடுக்கிறாங்களே பிற விஷயங்கள். குடும்பம் பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் ஒரு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா
ஒரு 18-19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயம் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புன்னே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட்டு. அப்படி இருக்கும்போது அத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்ங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது. எத்தனை பேர் 2 லட்சம் 1,50,000 லட்சம் வாங்கினாலும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு.
இன்னொரு ஃப்ரெண்டி என்னோட பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க அந்த லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை பை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ஸோ தேவையில்லாத போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இது பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம்.